ஹரிஜன மக்களுக்கு இன்னல் விளைவித்தார்களே ஆனால் அன்னைக்குள்ள சொல்ல முடியல. ஆமா, ஹரிஜன மக்களின் இன்னல் விளைவித்தார்களே ஆனால் என் இதயத்தை பிளந்து ரத்தத்தை குடித்த பாவத்திற்கு ஆளாவீர்கள் அப்படின்னு பேசியிருப்பார். அதே போலதான் நான் சொல்லுகிறேன். முத்துராமலிங்க தேவர் முதுகுளத்து வட்டார தலைவர், சரியா? புரியுதா? அவரை சித்தரிக்கிற குந்தி குசு எப்படி குண்டியை திருப்பிக்கிட்டு தற்குறி தேவடியா மகன் இப்படி எல்லாம் பேசியவர் தான் சித்தர்னா. தேவரை பத்தி இவ்வளவு இழிவா பேசிட்டார் என்ற கோபம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் பொது மேடையில இப்படி பேசுறது சரியா? அது முறையல்ல. அதே சமயம் இன்னொரு கேள்வி சேர்த்து கேட்டேன். அதோட அது முறையல்ல என்பதை தான் முதல்ல சொல்லிடுறேன். ஆனா அதே சமயத்துல இப்ப அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக தமிழ் தேசியவாத சொல்றாரு, தமிழ் தேசியவாதம் சொல்றாரு. இன்னொன்னு குறிப்பா இந்துத்துவத்தை அதை கூட கேசி திருமாரஞ்சி பேசணும்னு பார்த்திருப்பீங்க. இமானுவேல் சேகர் தியாகின்னு சொல்றீங்க. அவர் என்ன தியாகம் பண்ணான்றதை உங்களால நான் சொல்ல முடியுமா? இமானுவேல் அப்படின்னு தான் இருக்கு, இமானுவேல் சேகர் கிடையாது. சோ ஒரு கற்பனையான ஒரு மனிதரை நீங்கள் உருவாக்கி ஒரு மாபெரும் தலைவர் தெய்வ திருமணம் பசுமன் முத்துராமலிங்க தேவரோடு ஒப்பிடுவது எந்த விதத்தில் நியாயம்? எங்களுடைய ரத்தத்தினாலதான் அது எழுதப்படணும்னா அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். முத்துராமலிங்க பெரியாரின் வழித்தோன்றல், முத்துராமலிங்க பெரியாரின் வழித்தோன்றல் மூக்கையாத்தவருடைய பொன்விழா மலர்ல அவர் கட்டுறது. யார் யார் அந்த நிலங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கவங்க தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். இப்ப வரைக்கும் செட்டில்மெண்ட் பிரகாரம். ஆமா, எவிடன்ஸ் இருக்கு. அவங்க இன்னும் அந்த அவசியப்பட்ட வாங்க நான் கூட கூட்டிட்டு போறேன், நான் ஊருக்கு வெளியே நின்னுக்கிறேன். இல்ல ஊருக்கு வெளியே நின்னுக்கிறேன் தம்பி, நீங்க விசாரிச்சுட்டு வாங்க. மறவர் சமூகம் வந்து மாமன்னரன் மருதுபாண்டி சொல்றது இல்ல, அவங்களுக்குள்ள இவ்வளவு பிணக்கு இருந்துச்சுனாக்க அப்ப எங்களை எப்படி பாக்குறீங்களோ டவுட் வரும். இல்ல இன்னைக்கு அரசியல் இல்ல, இன்னைக்கு அரசியல் அப்படி போயிருச்சு. எதை எடுத்தாலும் டிவி பச்சையப்பனாடார் தான். அவரு அந்த இரங்கல் பாட்டிலே எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. எங்க தலைவர்களும் ஒளிச்சு மறைச்சலாம் சொல்லல. 29ஆம் தேதி அதிகாலையில் தான் இறந்தாரு. இங்க இருந்து நான் 29ஆம் தேதி மத்தியானத்துல தான் அங்க போய் பசுமன் போய் சேர்றோம். இமானுவேல் சேகரனுடைய அந்த இதுக்கு வந்து மணிமண்டபம் கட்டக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும் சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. தம்பி அது அதன் விளைவு சொல்லணும் இல்ல, ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு சரியாகாது. முதல்ல நீங்க சரி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அது தப்புன்றீங்க. கோர்ட்டுக்கு போயிருக்க கூடாது. இன்னும் ஒரு அருந்ததி இரணத்தை சேர்ந்தவர் குரு விவசாயி நாடக கலைஞர், சிங்க சின்னத்துல நின்று போட்டி போட்டு எம்எல்ஏவார். அவர் தான் சட்டசபையில் போய் தேவர் படம் வைக்கணும்னு பேசியிருப்பாரு. இந்த கட்சியையும் தேவமார் இயக்கங்களையும் முதல்ல தனிமைப்படுத்தி பாருங்க. அதுக்கு ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சிட்டு பேசுங்க. இப்போ சீமான் போய் பரமக்குடியில் உட்காந்துக்கிட்டு அந்த பேச்சை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து அவருடைய அரசியல் நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேரடியாக. எந்தெந்த இடங்கள்ல மாறி மாறி வந்து இப்போ என்ன நிலையில் அவர் இருக்கிறார். முதல்ல வள்ளர் தான் பாண்டியர் ஆகிறோம். பேச காரணம், சொல்ல காரணம் அது அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. யார் காரணம்? காலகட்டத்தில் அவரே ஆப்பநாடு மரவர் சங்கத்தோட தலைவராக இருந்திருக்காங்க. கையெழுத்து வெளியா இருக்கு. இல்லை, கையெழுத்து இல்லை, வெளியா இருக்கேன். இல்ல அதை சரியா படிங்க, நீங்க படிச்சவங்க. அவர் பேர் இருக்கு, பக்கத்துல வசூலிப்பவர்னு தான் கையெழுத்து இருக்கும். தலைவர்னு இருக்கு. அதைத்தான் அதுக்கு காரணம் சொல்றவர். ராஜா ஒரு அற்புதமான கருத்தை சொன்னாரு. தேவர் இன்னைக்கு இருந்திருந்தா பிஜேபி தலைவராக தான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. இன்னும் சொல்லு, தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்ணாக மதிக்கிறவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னார். இந்த தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்ணாக போற்றுகிறவர்ன்ற வார்த்தை தேவர் சொன்ன வார்த்தை இல்லை, அது எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை. காலங்காலமாக தேவர் என்றாலே ஒரு சாதிய முகம் பூசப்படுகிறது, இன்னொன்று ஒரு தேசியவாத கட்டமைக்கப்படுவது, இன்னொன்று ஒரு இந்துத்துவவாதி போல கட்டமைக்கப்படுகிறது. அவர் வந்து தேசியம் கண்கள் சொன்னாரு. இன்னும் சொல்ல போனா RS நெருக்கமானது. அவர் உண்மையிலே இடதுசாரிக்கான முகங்கள் இருக்கா இல்லையா? இல்ல, முழுக்க முழுக்க இடதுசாரி சிந்தனை உள்ளவர். நேதாஜியும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர். இப்ப பார்த்தாலும் தேவரை புனிதப்படுத்துறீங்க. அவர் என்னமோ தேர்தலையே ஜெயிக்க தோல்வியை கண்டதான்னு சொன்னீங்க. ஆக்சிடென்ட்ல தோத்துருக்காரு, அதுவும் 3ஆம் இடத்துல வந்திருக்காரு, கெபாசிட்டியில் இருந்திருக்கான்ற தகவலாம் சொல்றாங்க. இல்ல, அது வந்து அதுதான் இந்த தினகரசாமி தேவர் புத்தகம் தான். வேற எந்த உண்மையா பொய்யா இல்ல. அது எப்படி இப்படின்னா 1900 அந்த வார்த்தை என்ன, மக்களே அது யாருமே தேவர் சமூகத்துக்கு போகலங்கிறாரு.
தேவர் சமூகத்திலிருந்து போனாங்க போகலன்னு ரெண்டாவது, நேதாஜியை ஓடி போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். வணக்கம், இது அரசின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அகில இந்திய பார்வர்டு குலத்தின் முன்னாள் தலைவர் திரு நவமணி அவர்கள். தேவர் குறித்து பல்வேறான வரலாற்று தகவலை அவ்வப்போது ஊடகங்களில் பேச கண்டிருப்பீர்கள். இன்று நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. வாருங்கள் பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. எங்கள் அழைப்பை ஏற்று அரங்கத்துக்கு வந்ததுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் அரசின் கழகம் நான் நிறைய உங்கள் செய்திகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நிறைய எங்கள் தலைவர்கள்லாம் சில பேசியிருக்கிறாங்க. எனக்கு இது முதல் முறையாக இருந்தாலும் ஆமாம், அதில் 2-3 நாளைக்கு முதல்ல நாங்கள் சென்னை போயிட்டதுனால தம்பிகிட்ட நேரடியாக வர முடியலை. சரிங்க, சரி. வந்துட்டு உங்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மகிழ்ச்சிங்க. என்னென்னா, இந்த காலகட்ட சூழலில் ஒரு குறிப்பாக ஒரு முதுகுலத்துவ கலவரத்துக்கு பிறகு நேரடியாக பிரச்சனைக்கே வந்துடுறேன்னு வச்சிங்களேன். கலவரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலமாக ஒரு நல்ல இணக்கம் இரு சமூகத்தினுடைய நிலை வருவதை நீங்களே கண்கூட பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த முதுகுலத்துவ கலவரத்துக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சில சின்ன பதட்டங்கள் சில அரசியல் தலைவர்களால் ஏற்படுகிறதோ என்கிற ஐயம் இருக்கிறது. மக்களிடையே ஏற்படவில்லை என்றாலும் கூட அரசியல் தலைவர்கள் அதை கிளப்புகிறாரோ என்கிற ஐயம் இயல்பாக எழுகிறது. குறிப்பாக அந்த செந்தில் முருகன் அவர் பேசுனதை பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கடுமையான வார்த்தையை பேசிக்கிறார். அது எதுவோ ஏற்க முடியாதவங்க கூட அவர் வைக்கக்கூடிய விவாதங்களின் விளைவுன்னு ஒன்று இருக்குல்ல, அவர் ஏன் அப்படி கேட்க ஆரம்பித்துக்கான விளைவுகள் பார்க்கும்போது இன்னொரு பக்கமும் ஒரு ரியாக்ஷன் வந்துருக்குது. என்னென்னா, இமானுவேல் ஐயா அவர்களையும் ரொம்ப கடுமையான பேசின சில அரசியல் தலைவரையும் பார்க்க முடிகிறது. இதன் விளைவு தான் அவர் பேசுனதுன்னு ஒரு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம அதையும் கடந்து போக முடியாதுல்ல. எப்படி புரிஞ்சுது, இது எப்படி பார்க்குறீங்க முதல்ல? தம்பி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தை பொறுத்தளவில் முதுகுளத்தூர் கலவரம் ஒரு ஜாதி கலவரமே இல்லை அப்படின்றது தான். அதில் இமானுவேல் கொல்லப்பட்டதும் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்துக்குமோ இந்த தேவர் சமுதாயத்துக்குமோ எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த அவர் கொல்லப்பட்டதை அந்த வழக்கில் தேவரை கொண்டு போய் சேர்த்ததே நவம்பர் மாதம் 23ஆம் மேலே. சம்பவம் நடந்தது செப்டம்பர் 11ஆம் இரவு. அந்த எஃப்ஐஆரில் தேவரோ அல்லது எந்த ஊருக்காரங்க என்ன அப்படின்றது அடிப்படையில் எந்த இதுவும் சொல்லப்படலை. அதுக்கு பின்னால் கொண்டு இவர் அதில் சேர்த்து 12 பேரில் ஒரு குற்றவாளியை 12 பேர் குற்றஞ்சாட்டப்பட்டவங்க, அதில் தேவரையும் அதில் சேர்த்து நவம்பர் மாதம்தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இன்னும் அக்டோபர் 25 31 வரைக்கும் காமராஜ் ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார் ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கல்யாண சுந்தரம். அந்த விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தேவர் மீது கொலை வழக்குகள் இல்லை. செப்டம்பர் மாதம் 28ஆம் மதுரையில் காங்கிரஸ் சீர்திருத்த கட்சின்னு ஒரு கட்சி, அது காமராஜ் எதிர்ப்பாளர்கள் உருவாக்கின கட்சி. அதுக்கு 57 அவர் தேவர் முழு பிரச்சாரகராக இருந்தார். அவங்க ஒரு 29 எம்எல்ஏ ஜெயிச்சு அதிகாரப்பூர்வமான எம்எல்ஏவாக உட்கார்ந்துருந்தாங்க. வி.கே. ராமசாமி முதலியார் எதிர்கட்சி தலைவர். திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ தான் முதல்ல 50 இடங்களில் போட்டி போட்டு 15 பேர் ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு அரசியல் அந்தஸ்து கொடுத்தவர் அப்படின்னு நினச்சி இந்த காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி அப்படின்ற பேரை மாற்றி புது பேர் வைக்கணும் அப்படின்றதுக்கு 1957 செப்டம்பர் 28, 29 மதுரை தமுக்கத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டை துவக்கி வச்சு தேவர் பேசுகிறார். பேசிட்டு போகும்போது தான் பாதுகாப்பு சட்டப்படி தான் கைது பண்ணுறாங்க. பாதுகாப்பு சட்டப்படி தான் கைது பண்ணுறாங்க. இமானுவேல் கொலை கேஸில் இல்லை. அதுக்கு பின்னால் நவம்பர் 23 நான் ஏன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நவம்பர் 21 தேவருடைய வழக்கறிஞர் மதுரையில் குப்புசாமி ஐயர்னு
பின்னால் உங்களுக்கு அடையாளம் சொல்லணும்னா கே விஸ்வநாதன் ஒரு வக்கீல் இங்கே இருந்து சிவில் கிரிமினலில் பிறகு லீடிங் லாயராக இருந்து இப்போ தான் இந்து முன்னணி இதுகளையெல்லாம் ரொம்ப நாட்டமாக இருந்தாங்க. அவங்கள மிசாலில் கூட கைது பண்ணியிருந்தேன். அவருடைய தந்தையார் அவர் வந்து ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுவார். இந்த வழக்கில் வந்து முத்துராமலிங்க தேவரை கைது பண்ணால் முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி. அது 22ஆம் தேதி விசாரணைக்கு வரும்போது அந்த இமானுவேல் கொலை வழக்கில் முத்துராமலிங்க தேவர் பேர் இல்லை, எனவே அவருக்கு முன்ஜாமீன் அவசியம் இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஓ சரி. அதுக்கப்புறம் தான் 23ஆம் தேதி தான் கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த தம்பிமார்கள்லாம் வந்து பேட்டியில் பேசுகிறவங்க வைக்கிறவங்கெல்லாம் பார்த்தா இமானுவேல் ஒருமையில் பேசுகிறாரு, இமானுவேல் சேகரன்னு சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டை என் மேலே வைக்கிறாங்க. சரி. என்னையை பொறுத்தளவில் என்னென்னா அந்த அன்றைய காலகட்டங்களில் அவருக்கு பேர் சொல்லப்பட்டது வந்து இமானுவேல், வேதமாணிக்கம் மகன் இமானுவேல்ன்றது தான். அந்த ஆவணங்களில் கோர்ட்டு ரெக்கார்டு எல்லாத்துலேயும் இமானுவேல்ன்ற பேர் தான் பதிவு பெற்றிருக்க தவிர இமானுவேல் சேகரன்றது என்னுடைய பார்வையில் ஒரே ஒரு தந்தியில் மட்டும் இமானுவேல் சேகரன்னு கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கு வந்திருக்குதா? அன்னைக்கு ஒரு கொடுத்த வந்திருக்குல்ல, செய்தி வந்திருக்கு. ஆமாம், இமானுவேல் சேகரன். அது நீங்கள் கூட கொடுக்கலாம்ல. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இல்லை அது அந்த பயன்படுத்த என்னுடைய இதுகள் நான் சொல்லிடுறேன். இல்லை, அது சேகரனோ தேவை இல்லை, அது இமானுவேல் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. அதை வந்து நான் அவர் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அவருடைய கூட பிறந்த தம்பி துரைராஜ் ஃபார்வர்ட் பிளாக்கர். அவர் வந்து முதுகளத்தூர் தாலுகா கமிட்டியினுடைய செயலாளர். 84 வரைக்கும் எனக்கும் அவருக்கும் நெருக்கமாக. நான் கடைசியாக ராஜபாளையம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய விவசாய சங்க மாநாட்டில் நான் கடைசியாக சந்திக்கிறேன். சித்தபாசு எல்லாம் வந்து அன்றைக்கி இருந்த இடதுசாரி கட்சிகள்லாம் அங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாட்டும் போது தனிக்கொடி தேவர்னு சொல்லி ஒருத்தர் முதுகளத்தூர் எம்எல்ஏவாக இருந்தார். அவரோட அவர் வந்திருந்தார். அப்துல் கரீம் ராவுத்தர்ன்றவர் முதுகளத்தூர் தாலுகா கமிட்டி ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர். இவங்க எல்லாம் வந்து ஒரே டெலிகேட்டாராக நாங்கள் 4 நாள் 5 நாள் அவங்களோட இருக்கணும். நான் கடைசியாக சந்தித்தேன். அவரை நான் அண்ணன்னு தான் கூப்பிடுவேன். துரைராஜ் வந்து எனக்கு அண்ணன் தான் நான் கூப்பிடுவேன். அது வந்து எங்கள் கட்சிக்காரருடைய அண்ணன் கொல்லப்பட்டார்ன்றது மட்டும்தான் எங்களுக்கு இதாக இருந்தது. அதில் இல்லை, அந்த சமயத்திலேயோ அவரை பற்றி எந்த இடத்துலையும் இழித்துறையோ பழித்துறையோ நாங்கள் பேசுனதே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் பேசுனது இல்லை. அதை வந்து சட்டசபையில் சசிவர்ண தேவருமே அவர் கொல்லப்பட்டது சம்பந்தமாக கண்டித்து பேசியிருப்பார். ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய நிலைப்பாடு என்ன, தேவருடைய தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாமல் இந்த முஷ்டகுறிச்சி தினகரசாமி தேவர்ன்ற எழுதுறவர் அன்னைக்கு தினகரன் ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் காமராஜருடைய கூலி எழுத்தாளர். காமராஜர் வந்து என்ன செய்வார்னா இந்த திராவிட இயக்கங்களுக்கு பதில் சொல்கிறது, அவர் நேரடியாக எந்த பதிலும் சொல்ல மாட்டார். சட்டசபையிலையும் கூட நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் அவை முன்னவர்ன்ற ஒரு பதவியை உருவாக்குனதே அவர் தான். அந்த மாதிரியான ஒரு கைலை மன்னன், நாத்திக ராமசாமி, வெங்கட சுப்பிரமணியம் அப்படின்னு சில பேர் பத்திரிகைகள் இருக்கும். அது திராவிட இயக்கங்களில் நிறைய பத்திரிகைகள் இருக்கும். காமராஜரை கண்ணாபின்னான்னு எழுதுவாங்க, அவருக்கு நேரடியாக பதில் சொல்கிறதுக்கு இந்த பத்திரிகைகள் இருக்கும். அப்படி ஒரு எழுத்தாளர் தான் இந்த தினகரசாமி தேவரும். டிஎஸ் சொக்கலிங்கம்ன்றவர் தினசரி பத்திரிகை ஆசிரியர். முதல்ல தினமணியில் ஆசிரியராக இருந்தார். அதுக்கு பின்னால் தினசரின்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார். சொக்கலிங்கம், டிஎஸ் சொக்கலிங்கம்னு அவர் இருக்காங்க. இது ரெண்டை தவிர வேற எந்த இடத்திலும் யாரும் தேவரை குறைவுபடுத்தி எழுதுனதே கிடையாது. வரலாற்று இன்னொரு செய்தியும் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இது வந்து காங்கிரஸ் கட்சிகள் இதில் உள்ளீடாக பல மறைமுகமான வேலையில் பார்த்துக்கிறார் என்ற செய்தி நான் முன்னே எடுத்த ஆளுமைகளிடம் சில சொல்லியிருக்காங்க. அது இல்லை, நீங்கள் படித்தவங்க தம்பி. ஒரு வேலராமூர்த்தியோட ஒரு பதிவு இருக்காரு. வேலராமூர்த்தி பதிவு, வேலராமூர்த்தி டிபேட்டு அந்த பேட்டி வரவிடாம இந்த நிமிஷம் வரை நிற்குது. இல்லை, முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஸ்தாபகர்கள்ல அவர் தான் இன்னைக்கு இருக்கிற ஆட்கள்ல அவரும் ஒருத்தர். அவர் துவக்க காலங்கள்ல இருந்து வந்து இப்போ இடதுசாரியில் இருக்கக்கூடியவர். இந்த இயக்கத்தில் இருக்கிற இடதுசாரி சக்திகளாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் தேவருக்கு துணையாக இருந்துச்சு. அந்த வரலாறு யாரும் பேசுறதே இல்லையே. இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தல் ஆதாயத்தை அடைஞ்சிருந்திருந்தா நம்ம சந்தோஷப்படலாம். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க காமராஜுக்கு ஆதரவு நிலையை எடுத்திருந்தது. அது ஒரு வேறு நிலைப்பாட்டில் போனது. அண்ணா, இன்னும் சொல்லப்போனால் தேவர் மீது கொலை வழக்கு பதியறதுக்கு முன்னாலேயே
இமானுவேல் கொலைப்படிய வார்த்தையாக முதல்ல உச்சரித்தது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சத்தியவாணி முத்து. அவங்க இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கல்யாண சுந்தரம் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பேசும்போது சம்பவம் என்னன்னே தெரியாமல், அவங்க நேரடியாக பார்க்கல, என்ன எதுன்னே தெரியல, அவர் வந்தார். ஒரு தாழ்த்தப்பட்டவன் கையெழுத்து போட்ட இடத்துல நான் கையெழுத்து போடுறதா அப்படின்னு சொல்லி மறுத்து கையெழுத்து போடாமல் வெளியே போயிருக்கிறார் முத்துராமலிங்க தேவர். அன்னைக்கே அவர் கைது செய்யப்பட்டிருந்தா இமானுவேல் கொல்லப்பட்டிருக்க மாட்டார் அப்படின்னு முதல்ல பேசுனவரே சத்தியவாணி முத்து தான். அதுக்கடுத்து PS சந்தானம்னு ஒரு திமுக. முதல்ல ஆரம்பத்தில் அண்ணாதுரை முழுக்க தேவரை ஆதரித்து பேசுகிற மாதிரி பேசி கடைசியில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் என்னையும் பற்றி முத்துராமலிங்க தேவர் என்னவெல்லாம் பேசினார் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதுவும் வரலாறு தானே. அதே சொல்லிடுறாரு. எதிர்காலத்தில் தேசியம் என்ற நினைப்பில் காங்கிரஸோடு அவர் ஐக்கியப்பட்டு போய்விடலாம், எந்த காலத்திலும் எங்களோடு இணைந்து வர முடியாது அப்படின்ட்டு இந்த ஒரு தொகுதியில் ஒரு பகுதியில் நடந்த இந்த கலவரத்தை காரணமாக காமிச்சு காமராஜ் அரசு மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்னு எந்திரிட்டு போயிட்டாங்க. இது பூராமே நீங்கள் சொல்லக்கூடியது பெரிய டிபேட்டுக்குரியது, பெரிய விவாதம். இல்லை இது பூரா ஆவணம் இல்லை, அதுதான் அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அன்றைக்கி அதுக்கு அதன் பிறகுன்னு இருக்குல்ல, நம்ம அது உண்மையிலே அது நேரடியாக நிறைய விவாதிக்க வேண்டியிருக்கிறது, பல்வேறு கோணங்களில் பேச வேண்டியிருக்கு, எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு சுமூகமான சூழல் ஏற்பட்டுச்சுல்ல. ஆமாம், இப்படி ஒரு சூழலை இப்படி ஒரு பேச்சு இப்படி டிபேட்டாக இருக்குல்ல, அதுக்கு அது யார் பேசுனது? பேசுனவங்களை எல்லாம் சொல்லணும். செந்தில் மல்லர் இல்லை செந்தில் மல்லர் அந்த தம்பி 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன பேசினார் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பக்கம் பேசுறதே இருக்காரு. அப்போது ஒரு அரசியல் நிலைப்பாடு அவருக்கு மாறி இருக்க தவிர தேவருக்கோ மற்றவங்களுக்கோ மாறலை. அந்த மல்லர் பேராயம்ன்ற ஒரு அமைப்பு நடத்துது. அதில் போய் இவர் அந்த பகுதியில் நடக்கிற கொலைகள், ஜாதி ரீதியான கொலைகளை கண்டித்து பேசியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இவர் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டு இருந்தாரா? வட்டார தலைவர் தான், தேசிய தலைவர் இல்லை. இதெல்லாம் இது யாருன்னா இந்த டிபேட்டில் வருவார் பார்த்துங்க, இந்த ரவீந்திரன் துரைசாமின்னு ஒரு வழக்கறிஞர், இவர் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறவர். அவர் சமீப காலங்களில் அவர்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டாரா என்ன அப்படின்றது தெரியல. ஒரு இதுக்கடுத்து பெரிய எங்களை பாதிக்கிற எங்களை நெஞ்சில் குத்துற மாதிரி இருக்கிறது, நேதாஜி இந்தியாவை விட்டு ஓடி போய்விட்டார். அந்த வார்த்தை என்ன? மக்களே அது யாருமே தேவர் சமூகத்திலிருந்து அவங்க போகலைங்கிறாரு. தேவர் சமூகத்திலிருந்து போனாங்க போகலன்னு ரெண்டாவது, நேதாஜியை ஓடி போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். அவருக்கு அந்த நாட்டுக்காக விடுதலை வேணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்ட எழுப்புறதுக்காக பல ICS படிச்சுட்டு பிரிட்டிஷ்காரனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்துட்டு போயிருந்திருக்கலாம். அன்னைக்கு கலெக்டரு அதெல்லாம் திறந்துட்டு நாட்டுக்காக பாடுபட்டு மாண்டலை ஜெயிலில் போய் அடப்பட்டு காச நோய் உயிர் பழைச்சி மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தி ஆட்சி அமைக்கணும், பிரிட்டிஷ்காரனை வேற இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராடின ஒருத்தரை போகிற போக்கில் யாரோ கோழி திருடனை சொல்கிற மாதிரியே சொல்கிறது, அது எப்படி சொல்கிறது? அந்த விஷயத்தை சொல்லும்போது என்ன, இன்னும் முத்துராமலிங்க தேவர் இங்கேருந்து ஒருத்தரை கூட அனுப்பலை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி பேசுகிறோம். நேதாஜி இராணுவத்தில் தேவேந்திரர்லேருந்து நாயக்கர்லேருந்து எல்லா ஜாதியிலேருந்து பறையர்லேருந்து எல்லா ஜாதியும் இருந்தாங்க, ஐயர்லேருந்து எல்லோரும் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதின்றது இல்லை, அந்த எல்லா ஜாதியும் அதில் இருந்தாங்க. அது நாட்டுக்காக பாடணும். தேவருக்கு அங்கே அந்த பகுதி மக்கள்கிட்ட என்ன செல்வாக்குன்னா 36ல் தேவர் ஜில்லா போர்டு மெம்பர் ஆயிடுவார். ஜில்லா போர்டுன்றது இன்றைக்கி மாவட்ட கவுன்சில். அதில் ஜெயிச்சு வந்த உடனே அவர் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலராக அந்த மாவட்ட கவுன்சிலுக்கு தலைவராக வந்துடுவார்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, குறைஞ்ச வயசுக்காரரு அப்படின்னு சொல்லி. ஆனால் கட்சி அவருக்கு என்ன கட்டளைப்படும்னா குமாரசாமி ராஜாவுக்கு பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடும். குமாரசாமி ராஜாவுக்கு பரிந்துரை பண்ணிவிட்டு இவர் ஒதுங்கிக்கிடுவார். அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கோடு இருந்த இளமையிலேயே மக்கள் செல்வாக்கோடு இருந்தவர். அன்னைக்கு இருந்த பர்மாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இவருக்கு வரவேற்பு கொடுக்குறதுக்கு அங்கே பர்மாவுக்கு அனுப்பிடுவாங்க, வரவழைச்சிருப்பாங்க. அங்கே அந்த ஊர்கள் எல்லாம் போய்
பேசியிருப்பார். அப்போ தேவருக்கும் நேதாஜிக்குமான தொடர்பு அந்த மக்களுக்கு இன்னொரு உந்து சக்தியாக போயிடுது. அப்போ நேதாஜி வந்து உயிர் தர துணிந்தவன் படையிலே சேர், ரத்தத்தை கொடு சுதந்திரம் தருகிறேன்ற ஒரு புரட்சிகரமான வார்த்தைகளை சொல்லி இந்தியா விடுதலை பெறணும்னு பேசும்போது அதனால கவரப்பட்ட மக்கள் பூரா படையில் போய் சேர்ந்தான். இதில் அந்த வார் கவுன்சில்னு சொல்லி ஒன்று 5 பேர் நேதாஜி வச்சுருந்தார். அதில் முதல் பேர் சீனிவாச ஐயங்கார், 2வது பேர் முத்துராமலிங்க தேவர். இந்த வரலாறுகளெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு பேசுங்க. இன்னைக்கு மணிப்பூர் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மணிப்பூரில் இம்பால்கள் பகுதியில் மொய்ராங் வரைக்கும் இந்திய தேசிய இராணுவம் வந்துடும். அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரையும் குறைமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த திருமுருகன் காந்தி இந்த மாதிரி ஆட்கள்லாம் யாரோ எதிர்த்து போராடினாங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அது தப்புன்னு சொல்கிறேன். இல்லை, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் வந்தது ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை, காந்தியிலேருந்து நேருலேருந்து எல்லாரும் எதிர்பார்த்தா இருந்தா நேதாஜிக்கு. இல்லைன்னா இது காந்தியை எதிர்த்து ஜெயிச்சதுக்கு பின்னால் கட்சி ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா இந்தியா விட்டு அவர் வெளியே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருந்த எல்லா அரசியல் தலைவர்களும் நேதாஜிக்கு எதிர்பார்த்தா இருந்தான். மொய்ராங்கில் எஸ்ஏ மாலிக், அப்துல் மாலிக்கு கொடியே தீர்வார். இன்றைக்கும் அந்த மோரே பகுதியில் நிறைய கிட்டத்தட்ட எனக்கு இன்னைக்கு தெரிஞ்ச தகவல்படி 7000 தமிழர்கள் இருக்கிறாங்க. அங்கே மோரே அப்படின்ற ஒரு அங்கே தமிழ் சங்கம் இருக்குது. அதில் சேகர்ன்றவர் இன்னைக்கு தலைவராக இருக்கிறார். அவங்க பூரா ஐஎன்ஏனுடைய பாரம்பரியத்தில் வந்தவங்க மணிப்பூரில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுகெல்லாம் எப்படி இருக்கு, எதை சொல்லி வர்றது? இல்லை, இப்போ நீ சொல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் நீங்கள் சொல்கிற அந்த தகவலாம் உறுதிப்படுத்துகிற மாதிரி தகவலாக இருக்குன்ற மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் அவங்க என்ன டிபேட் வைக்கிறாங்கனாக்கா, என்ன நீங்கள் இப்போ பார்த்தாலும் தேவரை புனிதப்படுத்துறீங்க, அவர் என்னமோ தேர்தலையே தோல்வியே கண்டதான்னு சொன்னீங்க. 1902 தோற்றுருக்காரு, அதுவும் 3ஆம் இடத்துல வந்திருக்காரு, டெபாசிட் இருந்திருக்கான்ற தகவலாம் சொல்கிறாங்க. இல்லை, அது அதுதான் இந்த தினகரசாமி தேவர் புத்தகம் தான். வேற எந்த உண்மையா பொய்யா இல்ல. அது எப்படி இப்படின்னா 1900 என்ன உண்மைன்றீங்க, அது என்ன உண்மை அப்படின்றது வரணும்ல. 1952 முதல் தேர்தல், 51 52ல தேர்தல் நடக்குது. 52ல தான் முதல்ல விடுதலை பெற்றதுக்கு பிறகு நடந்த முதல் பொது தேர்தல் 52 51 52ல நடக்குது. அந்த 52 தேர்தலில் தான் நாமினேஷன் பண்ணுறாங்க. பி ராமமூர்த்தி மதுரை பார்லிமெண்ட்டினுடைய மெம்பராக ஜெயிப்பார். அந்த சமயத்தில் அவர் நாமினேஷன் கட்டில் உள்ள ஜெயிலுக்குள்ளே இருப்பார். ஜெயிலுக்குள்ளே இருந்து அவர் கட்சி சார்பில் நாமினேஷன் கட்டி அவங்க ஜெயிச்சு வருவாங்க. அன்னைக்கு இருந்த தேர்தல் நடைமுறை சட்டம், ஒரு வேட்பாளருக்காக இன்னொருத்தவங்க நாமினேஷன் போடலாம். ராமநாதபுரம் பார்லிமெண்ட்டில் அவர் மட்டும் இல்லை, சசிவர்ண தேவர் பேர்லையும் நாமினேஷன் கட்டப்பட்டிருந்தது. அதை கூட தேவரை எதிர்த்து போட்டி போட்டவர் சசிவர்ண தேவர் அப்படின்லாம் பேசுகிற காலங்கள்லாம் இருந்தது. இதே தினகரன் எழுதுனது தான், வேற யாரும் தினகரன் எழுதுனது. ஏன்னா தினகரன் பர்மாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தவர். பர்மாவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து இப்போ ஆர்மூம்பிள்ளையிலேருந்து ஏன் இன்னைக்கு அந்த பசும்பொண்ணு இல்லத்தில் இருக்கிறாங்களே காந்தி மீனா, அவங்க வீட்டுக்காரர் நடராஜ தேவர், இவரெல்லாம் பர்மாவில் இருந்து இங்கே வந்தவங்களாம். அந்த காலத்திலே பர்மாவில் இருந்தவங்க. 52ல் ராமநாதபுரம் பார்லிமெண்ட்டில் சசிவர்ண தேவர் பேராலையும் தேவர் பேராலையும் நாமினேஷன் போடப்படுது. அதே மாதிரி அருப்புக்கோட்டை பார்லிமெண்ட்லேயும் முதுகுளத்தூர் அசம்பிளிலையும் நாமினேஷன் போடுறாங்க. இது தேவர் நேரடியாக ஏற்றுக்கிட்டது. அது அன்னைக்கு வாபஸ்ன்ற நடைமுறை பழக்கம் இல்லாததுனாலையும் தேவர் அந்த பகுதியில் போய் பிரச்சாரமோ எதுவுமே பண்ணலை. இங்கே அவர் ரெட்டை தொகுதி இங்கே ஜெயிச்சிடுறார். அப்படி அவர் போட்டியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல கூட 11,000 12,000 பேர் ஓட்டு போட்டிருக்கிறான் அப்படின்னா அதை பெருசாக நினைக்கணுமே தவிர அதை எதுக்கு எது இப்படி. அதே சமயத்தில் ரெட்டை தொகுதி ஜெயிச்சுட்டு இன்னொரு விஷயமும் இல்லை, அதை அடுத்து சொல்லிடுறேன். இல்லை, அவர் அதில் அவர் ரெட்டை தொகுதியில் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சதுக்கு பின்னால் எம்பி அல்லது எம்எல்ஏவாக தான் இருக்கணும்னு எம்எல்ஏவாக இருப்பார். எம்பியை ராஜினாமா பண்ணிடுவார். அந்த இடைத்தேர்தலில் எம்டி ராமசாமி செட்டியார் அப்படின்றவரை தேர்தலில் நிறுத்தி ஜெயிக்க வைப்பார். ஜெயிச்சு வச்சு அப்போ ஃபாரோ பிளாக்கு பேரே என்னன்றீங்க? அகில இந்திய ஃபாரோ பிளாக் மார்க்சிஸ்ட். இடதுசாரி கட்சி தான். இடதுசாரி கட்சி தான். இன்னைக்கும் இடதுசாரி கட்சி. உங்களுடைய புகைப்படம் இல்ல இடதுசாரி. ஆமா, இடதுசாரி கட்சி. அது ஒரு இல்ல 4 கட்சி தான் இடதுசாரி கட்சி. வரலாற்று ரீதியாக நீங்க சில விஷயம் சொல்லிருங்க எனக்கு. ஏன்னா
காலங்காலமாக தேவர் என்றாலே ஒரு சாதிய முகம் பூசப்படுகிறது, இன்னொன்று ஒரு தேசியவாத கட்டமைக்கப்படுது, இன்னொன்று ஒரு இந்துத்துவவாதி போல கட்டமைக்கப்படுகிறது. அவர் வந்து தேசியம் கண்கள் சொன்னார், இன்னும் சொல்ல போனால் RSS நெருக்கமானவர்ன்ற விட்டுறது. அவர் உண்மையிலே இடதுசாரிக்கான முகங்கள் இருக்கா இல்லையா? இல்லை, முழுக்க முழுக்க இடதுசாரி சிந்தனை உள்ளவர். நேதாஜியும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர். இடதுசாரிகளுக்கு ஒரே ஒரு வித்தியாசம், ஆமா, ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இடதுசாரி கட்சிகளுக்கு சிபிஎம், சிபிஐ, RSP, ஃபார்வர்ட் பிளாக், இது 4 கட்சி தான் இடதுசாரி கட்சி. இந்த 4 கட்சியில ஃபார்வர்ட் பிளாக்கு மட்டும்தான் இறை நம்பிக்கைன்னு ஒன்று உண்டு. இறை நம்பிக்கைன்னா நான் நேரடியாகவே ஒரு விழாவிலேயே ஹெச் ராஜா பேசும்போது பதில் சொல்லி பேசியிருப்பேன். நீங்க சொல்ற இறை நம்பிக்கை வேற, ஃபார்வர்ட் பிளாக் சொல்ற இறை நம்பிக்கை வேற. அவர் பேசும்போதே நீங்கள் சொன்னீங்களே தம்பி, சொன்னது மாதிரியே தேவர் இன்னைக்கு இருந்திருந்தா வந்து பிஜேபி தலைவராக தான் இருந்திருப்பார். எப்படி இது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் சொன்ன தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நாங்கள் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் அண்ணன் காளிம் தன்னன் தலைமையில் அந்த விக்டோரியா டூடுகாலில் புத்தகம் வெளியிட்டு விழா, சரி, நான் தான் அது நிகழ்ச்சியை நடத்துகிறேன், அழைச்சிட்டேன். நன்மாறன் இருக்கிறாரு, பி சேதுராமன் இருக்கிறாரு, மேடையில் எல்லாம் எங்கள் தலைவர் சின்னப்பா கவுண்டர் இருக்கிறார், காளிம் தன்னே புத்தகத்தை வெளியிட்டு பேசுகிறாங்க. இப்போது நான் அழைச்சிட்டு வந்து மேடையில் வச்சு அவரை மாதிரி மறுத்து பேசுனா ஒரு பக்கம் சங்கடம், என்னடா கூப்பிட்டு வச்சுட்டு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. அதே சமயத்தில் எனக்கு ஹெச் ராஜாவோட தேவர் எனக்கு முக்கியம். தேவர் இப்போ வந்து ஹெச் ராஜா ஒரு அற்புதமான கருத்தை சொன்னார். தேவர் இன்னைக்கு இருந்திருந்தா பிஜேபி தலைவராக தான் இருந்திருப்பார் அப்படின்னு சொன்னார். இன்னும் சொல்லு, தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்ணாக மதிக்கிறவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னார். இந்த தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்ணாக போற்றுகிறவர்ன்ற வார்த்தை தேவர் சொன்ன வார்த்தை இல்லை, அது எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை. அது முக்கிய விளக்க வேண்டும். எம்ஜிஆர் சொன்ன, தேவர் சொன்னது தேசியம் உடல், தெய்வீகம் உயிர், ஒன்றை விட்டு ஒன்று பிரித்து இயக்க முடியாது, இயக்கினால் அரசியலும் அரசியலுக்குடைய நாடும் கெடும்னு சொல்லி தேவர் சொல்லியிருந்தாரு. இன்னும் நீங்க சொல்ற இறை நம்பிக்கை வேற, நாங்க சொல்ற இறை நம்பிக்கை வேற. ஃபார்வர்ட் பிளாக் வழிபாட்டு சுதந்திரத்தை வழங்கிய இயக்கம், இஷ்டப்பட்ட கடவுளை இஷ்டப்பட்ட முறையில் வணங்கிக்கொள் என்று வழிபாட்டு சுதந்திரத்தை வழங்கிய நம்பிக்கை. நீங்க சொல்ற இந்துத்துவா வேற. எங்களுக்கு இன்னும் ரொம்ப இறக்கும்போது இல்ல, இன்னும் சடங்குமுறை பின்பற்றப்பட்ட இல்ல இல்ல இன்னும் தெளிவா சொன்ன அந்த மேடையில் நான் சொன்னது, நீங்க சொல்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் கட்சியான பாரதிய ஜனசங்கம் இருந்தது தேவர் வாழ்ந்த காலத்தில். அப்ப 2 எம்பிக்களும் இருந்தாங்க அந்த கட்சிக்கு. தேவர் ஃபார்வர்ட் பிளாக் தலைவராக இருந்தார தவிர ஜனசங்க தலைவரா இல்ல. முக்கியமானது தேவர் ஜனசங்க தலைவரா இல்ல. அதனால உங்க ஆசை எம்ஏ ஹக்கீம் தெரியும் இல்லையா, மத்திய தொகுதியில அடுத்து அவரை அழைச்சிக்கிறோம், புடின்னு பிடிச்சிட்டார். இல்ல, இவங்க நீங்க இந்த தேவரை வணங்குறோம்னு சொல்றவங்களும் தேவரை எதிர்மறையா பேசுறவங்களும் தேவரை சரியா படிக்கிறது இல்லை. தேவருடைய சட்டமன்ற உரை, பாராளுமன்ற உரை, அவருடைய கட்டுரைகள், நேதாஜின்னு ஒரு பத்திரிகை அவர் நடத்திக்கிட்டு இருந்தார். அதையெல்லாம் விட்டு இல்ல, அதுல ஸ்டாலின் அன்னைக்கு பேசப்படாத, இந்தியாவில் பேசப்படாத தலைவர்கள், ஸ்டாலின், மாசேதுங், லெனின், இவங்களை பற்றியெல்லாம் கட்டுரை. ஆமா, 49 இருந்து 51 பரிசுத்த வள்ளல் வஉசி, இரட்டை தீவாந்திர தியாகி வஉசி அப்படின்னு சொல்லி முதல்ல வஉசியை பற்றி எழுதினவரே பசும்பொன் தேவர் தான். அவரை போய் நீ ஜாதின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருந்தா, அவர் இருக்கிற காலத்திலே முக்குளத்தோர் சங்கம் இருந்தது, அவருக்கு எதிர்பார்த்தானே இருந்துச்சு. அதை கேட்க வந்து ஒன்று ஞாபகத்துக்கு வரும், இதுக்கு நீ சேர்த்து பதிச்சுடுவீங்க. ஒரு காலகட்டத்தில் அவரே ஆப்பநாடு மரவ சங்கத்தோட தலைவராக இருந்திருக்காங்க. கையெழுத்து வெளியா இருக்கு? இல்ல, கையெழுத்து இல்ல, வெளியா இருக்கே. இல்ல அதை சரியா படிங்க, நீங்க படிச்சவங்க. அவர் பேர் இருக்கு, பக்கத்துல வசூலிப்பவர்னு தான் கையெழுத்து இருக்கும். தலைவர்னு இருக்கு. அதைத்தான் அதுக்கு காரணம் சொல்றவர் தலைவர் தானே இருக்கு. அதைத்தான் சொல்றேன், முழுசா கேட்டு. அதாவது 1871 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல போட்ட சட்டம் குற்ற பழங்குடிகள் சட்டம். இந்தியாவுக்கு வந்தது 1911.
1912 தான் தமிழ்நாட்டுக்கு வருது. 12 தான் வருது. தமிழ்நாட்டுக்கு 14 தான் வருது. பழங்குடிகள் சட்டம்ன்றது வந்து உலகம் பூரா எங்கெங்கே பிரிட்டிஷ் ஆதிக்கம் வச்சுருந்தானோ, காலனி ஆதிக்கம் பண்ணியிருந்தானோ அந்த மண்ணின் மைந்தர்களை அடக்கிறதுக்கு போடப்பட்ட சட்டம். தேவமாருக்கு போட்ட சட்டம். 200 ஜாதி இந்தியாவில், தமிழ்நாட்டில் 79 ஜாதிகளுக்கு அந்த அதை வந்து எதிர்த்து போராடித்தான் பெருங்காமநல்லூரில் இறந்தாங்க. அதுக்கு சட்டம் மறுக்க முடியாது வரல. ஆமா, ஜார்ஜ் ஜோசப்ன்ற காங்கிரஸ்காரர் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார் 1920 இருந்து. அந்த 1920 இவர் பசுமலையில் படிக்கிற மாணவர். தேவர் 1908 12 அவ 20 தான் பெருங்காமநல்லூர் பிரச்சனை. அப்போ நடக்கும்போது அவர் அங்கே மாணவர் 34 இவர் பகுதிக்கு அந்த குற்றப்பரம்பரை சட்டம் வருது. 34 வரும்போது அன்னைக்கு இவர் வந்து ஏற்கனவே 27 காங்கிரஸில் சேர்ந்துட்டார், 33 கல்லுக்கடை மறியலில் இருந்துட்டார், 33 தான் முதல்ல அவர் மேடை பிரச்சாரத்தில் மேடையில் பேசுகிறாரு. இப்படி வரும்போது 34 குற்றப்பழங்குடிகள் சட்ட எதிர்ப்பு மாநாடுன்னு சொல்லி 1934 மே 12, 13 2 தேதிகளில் அபிராமத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டாக்டர் பி வரதராஜ நாயுடு தலைமையில் அந்த மாநாட்டை நடத்துகிறார். அந்த மாநாட்டை நடத்தி அதில் ஒரு 5 பேர் கமிட்டி போட்டு, அந்த 5 பேர் கமிட்டி அது வரைக்கும் வந்து சட்ட போராட்டமாக இருந்ததை அரசியல் போராட்டமாக வடிவமைத்தவர் முத்துராமலிங்க தேவர். ஒரு 25 வயசு 26 வயசு பையன். அப்போ வரும்போது அன்னைக்கு இருந்த அந்த இதில் 5 பேரில் முதல் பேர் டாக்டர் பி வரதராஜ நாயுடு, 2வது முத்துராமலிங்க தேவர், 3வது சசிவர்ண தேவர், 4வது நவநீத கிருஷ்ண தேவர், 5 பிள்ளையார்குளம் பெருமாள் தேவர். இவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு இவர் ஆப்பநாடு மறவர் சங்க தலைவராக இல்லை. ஆனால் சரி போட்டு சொல் என்ன காரணம்ன்றது நீங்கள் கேட்டுட்டீங்க, சொல்லிட்டேன். அதை தான் வரலாறு சொல்கிறேன். சரி சரி. அப்போ என்னன்னா இந்த 5 பேர் கமிட்டி யார் அப்போ ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு வரும்போது இவர் காங்கிரஸ் தலைவராக போயிடுறாரு. இவரை வந்து என்னன்னா இப்போ வந்து ஆப்பநாடு மறவர் சங்கத்தினுடைய தலைவர், சசிவர்ணத்தேவர் செயலாளர், இவங்க நிர்வாகிகள்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கும் ஜனாதிபதியாக இருக்கிறவங்க, பிரதமராக இருக்கிறவங்கள ஹானரரியாக சேர்மன், செக்ரட்டரின்னு சொல்லி வச்சுக்கிற பழக்கம் இந்தியாவில் இருக்குது. அப்படி இவர் ஆப்பநாடு மறவர் சங்கத்தில் போய் ஒரு கூட்டத்தில் கூட கலந்துக்கிட்டதில் அவர் பேரை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த இவங்க போடுற ரசீது கூட அதில் வசூலிப்பவர்ன்றவர் தான் கையெழுத்து போட்டிருப்பார். முத்துராமலிங்க தேவர் பேருன்றது இருக்கு, அச்சிட்டு இருக்கோம், வசூலிப்பார். அதனால முத்துராமலிங்க ஆப்பநாடுன்றதுக்கு அதுக்கு அவசியம். அதுக்கு அடுத்து நிறைய அவர் அது மட்டும் இல்லை பயணமா. இப்போ நீ இது இல்லை, சில முக்கியமான கேள்வி சொல்லிட்டீங்க. நான் அதையும் அந்த மக்கள் மறைக்க விடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம் இன்று ஒரு சமூக நீதி கொள்கையாலோ அல்லது ஒரு தன்னிச்சையினாலோ ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். வந்த பிறகு அவர்கள் தலைவரை அவர்கள் கொண்டாடுவதற்கு உரிமை இருக்கா இல்லையா? அவங்க கொண்டாடிட்டு ரைட். இப்ப இருக்கும்போது இல்லங்க, பிரச்சனையோட மைய கேள்வியை கேட்டேன். இல்ல ஈவரா கொண்டாடுறாங்க. இன்னும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு 69 பேருக்கு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதான் சொல்ல வர்றேன். இல்ல அதுக்கு பத்தி எங்களுக்கு என்னைய பொறுத்தளவு நான் இந்த டிபேட்டோட மூல காரணம் என்னன்னா, சீமான் ஒரு பேச்சை துவங்கி வச்சார் இல்லையா, பல்லர்கள் தான் பாண்டியர்கள், அதுக்கு எசகிராஜா ஒரு எதிர்வினையாற்ற, இதுதான் ஆரம்பம். இந்த டிபேட் தேவையாகுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதைத்தான் அவர் வந்து இப்போ சீமான் போய் பரமக்குடியில் உட்காந்துக்கிட்டு அந்த பேச்சை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து அவருடைய அரசியல் நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேரடியாக. எந்தெந்த இடங்களில் மாறி மாறி வந்து இப்போ என்ன நிலையில் அவர் இருக்கிறார். முதல்ல பெரியாரிசம் பேசிக்கிட்டு இருந்தார். ஆமாம் ஆமாம். அப்போ நம்ம கடவுள்கள் மறுப்பு அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்து இன்றைக்கி எங்கேயோ போய் நின்றுக்கிட்டு அதில் போய் இன்றைக்கி பாண்டியர் யார், சோழர் யார், சேரர் யாருன்றது அவசியமா? இதை நான் பல இடங்களில் பல பெட்டிகளில் சொல்லிட்டேன். இன்னைக்கு எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, உங்களுக்கு ஒரு ஓட்டு எனக்கு ஒரு ஓட்டு. பேச காரணம், சொல்ல காரணம் அது அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. யார் காரணம்?
இல்ல நான் ஏன் கேட்கறேன்னா இல்ல அது அவரைத்தான் கேளுங்க. இல்ல அவரு மன்னர் பதிவு பண்றாரு. என்ன பதிவு பண்றாருன்னா சீமான் செந்தமிழ் சீமான் சொல்லித்தான் இங்க வந்து இதை பேசுகிறேன்றாருல. இல்ல அவத சொல்றாரு, அவருக்கு மறுப்பு சொல்றாரு. அது அவங்களுக்குள்ளது வேண்டியதில்லை. எனக்கு என்னன்னா, நாங்க இம்மானுவேலுக்கு விழா கொண்டாடுவதை எதிர்க்கவில்லை. அவர் தேவர் மீது கொலைப்பழி சுமத்தப்பட்ட போது கூட நாங்கள் யாரும் இம்மானுவேலை பழித்தோ இழித்தோ பேசியதில்லை. அந்த வழக்கு விசாரணையின் போது கூட ஃபாரோ பிளாக் இயக்கம் அவருக்கு இம்மானுவேல் அவர்களுக்கு எதிர்ப்பாக எந்த வார்த்தையும் பேசியதில்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த ஹரிஜன சேவா சங்கம், எங்களுடைய தலைவராக இருந்த முதுகுளத்தூர் தாலுகா கமிட்டி செயலாளர் இருந்த தொர்ராஜ் மற்றவங்கள்லாம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் மக்களெல்லாம் இந்த கொலையில் தேவருக்கு சம்பந்தமே இல்லை என்று சுவரொட்டி அடித்தது, துண்டு பிரசுரங்கள் அடித்து வீடு வீடாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், 1952 ஃபாரோ பிளாக்கினுடைய ரெட்டமம்பர் தொகுதியில் தோப்படப்பட்டி பெருமாள் குடும்பர் ஃபாரோ பிளாக் எம்எல்ஏ முதுகுளத்தூரில். அதுக்கப்புறம் 57 தோப்படப்பட்டி பெருமாள் குடும்பர், திருச்சுழியில் வந்து திருப்பி பெருமாள் குடும்பர் 62 ஜெயிக்கிறார். 67, 71 2 பீரியடும் ஒட்டப்படாரம் ஃபாரோ பிளாக்கினுடைய தொகுதி ஆர் முத்தையா குடும்பர். இன்னும் அருந்ததியரை முதல்ல எம்எல்ஏவை ஆக்கி பார்த்தது இயக்கம் ஃபாரோ பிளாக் இயக்கம். ஆமா, 1962 ஆண்டிப்பட்டியில மொக்கையன் வந்து ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டி போடுறார். ஒரு அங்க அந்த பல்லர் வந்து அருந்து சக்லியர்னு சொல்லி பேசி அதுல வந்து கிருஷ்ணவேணி அம்மா ஒரு 1200 ஓட்டில் ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு பின்னால 1980 ராஜபாளையம் தொகுதியில் ஒரு உசுலம்பட்டிக்காரரு, செல்லம்பட்டி பக்கத்தில் நாட்டாமங்கலம் ஐயம்பட்டின்ற ஊருக்காரரு, ஒரு அருந்ததி இனத்தை சேர்ந்தவர், குரு விவசாயி, நாடக கலைஞர். அவர் இங்கேருந்து தேவர் பாட்டு பாடுறது தான் அவருக்கு முக்கிய இதாகவே இருக்கும். நல்ல மேடை கலைஞர் அவர் அங்கே ராஜபாளையத்தில் கொண்டு போய் நிறுத்தி சிங்க சின்னத்தில் நின்று போட்டி போட்டு எம்எல்ஏவார். அவர் தான் சட்டசபையில் போய் தேவர் படம் வைக்கணும்னு பேசியிருப்பார். இந்த கட்சியையும் தேவமார் இயக்கங்களையும் முதல்ல தனிமைப்படுத்தி பாருங்க. அதுக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிட்டு பேசுங்க. ஃபாரோ பிளாக் வேற, தேவமார் சமுதாய அமைப்புகள்ன்றது வேற, தேவமார் சமுதாய அமைப்பு தலைவர்கள் வேற, ஃபாரோ பிளாக் தலைவர்கள் வேறன்றதை பிரித்து பேசிக்கிட்டு பேசணும். தேவர் வேற, தேவமார் வேற. நீ தேவமார் கூட சண்டை போடு, இல்ல அதுதான் இப்ப என்னன்னா, ஆனா தேவர் கூட சண்டை போடாது. தேவர் இப்ப வந்து உங்களை பேச சொன்னாரா? இல்ல அது இல்ல, அவரு பேச எதுக்கு தேவரை என்னத்துக்கு அதை பேசுன? அவர் என்ன சொல்றாருன்னா, பேசுவதற்கான விளைவு என்னன்னா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா பாப்பமாடு மரவர் சங்கம் இமானுவேல் சேவனுடைய அந்த இதுக்கு வந்து மணிமண்டபம் கட்டக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. தம்பி அது அதன் விளைவு சொல்லணும் இல்ல, ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு சரியாகாது. நீங்க சரி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அது தப்புன்றீங்க. ஓகே, கோர்ட்டுக்கு போயிருக்க கூடாது. இன்னும் அதை வந்து சரியா புரிஞ்சுக்கிறாம கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. 110வது விதியின்படி முதல்வர் அறிவிச்சது. ஆமா, 110வது விதியின்படி அறிவிச்சதுக்கு எந்த இதெல்லாம் நாங்க மட்டும் இல்லப்பா, தேவரத்துக்கு தியான மண்டபம் கட்டிருக்காங்க, அதுக்கு அவங்க வழக்கு பண்ணாலும் இல்லை, அப்படி இல்லை இல்ல யாரு இல்ல அது வேற. இது இந்த ஒப்பீடு தான் வேண்டாம்னு சொல்றோம். அரசியல் நடவடிக்கை இல்ல இந்த ஒப்பீடு அவங்களும் இது திராவிட இயக்கங்கள் சரி கட்டுறதுக்கு தான் பாக்குறது. எங்களுக்குள்ள சண்டையே இல்ல. இல்ல இது சரியான்ற இல்ல எங்களுக்கு முறையெடுத்த இல்ல, தேவமாருக்கும் தேவேந்திரருக்கும் சண்டையே இல்ல. இந்த திராவிட இயக்கங்கள் தான் சண்டை இழுத்து விடுதுன்றது என்னுடைய குற்றச்சாட்டு. சொல்லுங்க, இல்ல நிறைய இருக்கு. இது இன்னைக்கு வரைக்கும் தினகரன் புத்தகம் ஒரே ஒரு தடவை தான் அந்த ஆள் அடிச்சது, ஒரே ஒரு தடவை. பகுத்தறிவாளர் கழகம்ன்ற பேர்ல மறுபதிப்பு பண்ணி இன்னைக்கு மிஷினரிஸ் அந்த புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டான். ஆமா, எடுத்து அது தேவமாரி சண்டை போடட்டும், தேவேந்திரன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கட்டும். பார்த்தா தேவரே மிஷினரி பள்ளியில படிச்சாரு, இது என்ன கேள்வி கொடுத்தாரு சார்? அவங்களுக்கு தேவை இருக்கா? இல்ல அத பேசுனாங்கன்னா இது அடிபட்டு போயிரும்ல. அதான் சொல்றேன், அது இது வந்து இல்ல அது அடிபட்டு போய். ஆனா இதையே சாதியம் இன்னைக்கு எத்தனை இல்ல எதுவா இருந்தாலும் தவறு. இன்னைக்கு அந்த புத்தகம் மறுபதிப்பு வந்தது, அவரு கட்டுரை எழுதினார். அதுக்கு பின்னால இதை தொகுத்து மயிலைநாதன்றவர் வந்து ஹாரர் ஆஃப் முதுகுளத்தூர்னு இங்கிலீஷில் ஒரு புத்தகம் வட இந்தியா பூரா சர்க்குலர் பண்ணாங்க. அதை 5000 புத்தகம், ஏன்னா தேவருடைய இமேஜை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மயிலைநாதன் பின்னால் வந்து பேட்டி கொடுப்பாரு.
காமராஜருடைய நிர்பந்தத்தினால தான் இதை வந்து நாங்கள் இதை செய்யணும், தேவருடைய இமேஜை உடைக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னு அந்த தொகுப்பாசிரியர் பின்னால சொல்லியிருக்கிறார். ஒரு வழக்கு இல்ல தம்பி, ஒரு விஷயம் இல்ல, இன்னைக்கு அரசியல் இல்ல, ஒரு அரசியல் சொல்லுங்க. ஒரு சாதாரண ஒரு பார்வையில் ஒரு கொலை நடந்து போச்சு, பரமக்குடியில் நடந்த ஜூரி செக்ஷன். அந்த வழக்கு வந்து சிசி நம்பர் ஆகி விசாரணைக்கு வர்றது செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வரணும். எவ்வளவு காலம் ஆகும்? அது அந்த வழக்குகளை சொல்லவே முடியாது. இல்லை, இன்னைக்கு நடைமுறையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீ செய்தியாளர், ஒரு கொலை கேஸு இதுகள் வந்து விசாரணைக்கு செஷன்ஸுக்கு மாவட்ட நீதிமன்றத்துக்கு வரும்போது 10 வருஷம் 12 வருஷம் ஏன் ஆயிருக்கு. ஏன் ஒரு தேர்தல் வழக்கு அழகிரி மேலே போடப்பட்ட வழக்கு வந்து இப்போ எத்தனை வருஷம் கழிச்சு வந்து இன்னைக்கு நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆமாம், இது இன்னைக்கு இவருக்கு ஸ்பெஷல் கோர்ட் திருச்சி, அன்னைக்கு 9 மாவட்டம் தான் தமிழ்நாட்டில். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற புதுக்கோட்டையில் ஸ்பெஷல் கோர்ட்டு, ஸ்பெஷல் ஜட்ஜு, ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட்டு அந்த வழக்கை விசாரிக்கிறாங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் இதில் எவ்வளவு முனைப்பு காட்டியிருக்கு, எவ்வளவு அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்குன்றது உணர்ந்துக்கிடணும். அவரை சீக்கிரம் விசாரித்து சீக்கிரமாக தண்டனை கொடுத்துடணுன்றதுக்காகத்தான் இவ்வளவு வேலைகளும் செஞ்சுருந்தாங்க. இதை யாராவது உணர்றாங்களா? எப்படி அன்னைக்கு நீங்க சொல்றது எனக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, இது தேவர அமைப்புகள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு தேவர இது பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா, அது மாசிய துங்கா இருக்கட்டும், லெனினா இருக்கட்டும், உலக தத்துவத்தை எழுதிய மார்க்ஸாக இருக்கட்டும், மார்க்சியத்தை மார்க்ஸாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், எல்லாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. சில இடங்களில் தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நான் பொதுவாகவே கேட்குறேன். இல்லை, என்ன இருக்கு, ஏன் புனித பட்டம் கட்டணும்? இல்ல, அது அவங்களுடைய விருப்பம். நீங்க ஒரு பெரியாரிஸ்ட், பெரியார வந்து தலைவரா மரியாதைக்குரியவரா போட்டுறீங்க நாட்டுக்கருத்துல. என்ன அதே மாதிரி இன்னைக்கு அண்ணாவை பாராட்டி பேசுறவங்க, எம்ஜிஆரை பாராட்டி பேசுறாங்க, ஜெயலலிதாவை பார்த்து அவங்க தலைவரை கும்பிடுறாங்க, எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க. அதுல ஒண்ணும் இல்லையே, அதுக்கு என்ன இருக்கு? நாங்க அதவே சகிச்சுக்கிறோம். சகிக்க வேண்டிய விஷயம் தான். இல்ல, தேவருக்கு உங்களுக்கு எதுக்கு போட்டி? போட்டிக்கு என்ன இருக்குங்க? இன்னைக்கு மற்ற எல்லா விழாக்களும் முதல்ல இருந்து 55ல இருந்து 55ல் முதல்ல தேவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுன்னு தமிழ்நாட்டில் இல்லை, பர்மாவில். 5ல் அவருக்கு பர்மாவில் விழா கொண்டாடுறாங்க பிறந்த நாள். 56ல இருந்து மதுரையில் நடக்குது. 71 அவருடைய இல்ல 71 29ன்றாங்க, 26 பத்திரிகை செய்தி இருக்குது. நீங்க கொண்டாடுறாங்க. அது என்ன இதை எடுத்துக்க இப்போ உங்களுக்கு என்ன அக்கறை? அதுல வந்து இன்னும் அந்த தேவர் இறந்தப்போ இரங்கல் எழுதியிருப்பார். மதுரையில் ஒரு மில் தொழிலாளி டிவி பச்சையப்பன் நாடார், நான் ஜாதியும் சேர்த்தே சொல்றேன். இன்னைக்கு மேடை நாடக கலைஞர்கள், கரகாட்டக்காரன், இந்த நரிக்குறத்தி குரவங்குறத்தி ஆட்டம் ஆடுறவன் பாடுற பாட்டுகள் பூரா அதுக்கு வாத்தியாரே டிவி பச்சையப்பன் நாடார் தான். அவர் அந்த இரங்கல் பாட்டிலே எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். எங்கள் தலைவர்களும் ஒளிச்சு மறைச்செல்லாம் சொல்லலை. 29ஆம் தேதி அதிகாலையில் தான் இறந்தார். இங்கேருந்து நான் வந்து 29ஆம் தேதி மத்தியானத்தில் தான் அங்கே போய் பசுமன் போய் சேர்றோம். 30ஆம் தேதி மத்தியானம் தான் அடக்கம் பண்ணுறாங்க. எங்கள் தலைவர்கள் பேசுனது தேவர் பிறந்ததும் அக்டோபர் 30 பிறந்ததும், மண்ணை விட்டு மறைந்ததும் அக்டோபர் 30ன்னு தான் பேசுனாங்க, இறந்ததுன்னு பேசலை. மற்றவங்க புரிஞ்சும் புரியாதவன் சில பேர் சொல்லுவான் ஈவேராவை பற்றி எவ்வளோ பேசுகிறான். அன்னைக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா விஸ்வநாதன் புத்தகங்கள்லேருந்து அன்னைக்கு அண்ணா பத்திரிகையிலேருந்து இவங்க அவங்கள எழுதுனது, இது விமர்சனங்கள் வேற இருக்கத்தான் செய்யும். இதனால தேவருக்கு குறைஞ்சு போயிருச்சா? நான் என்ன கேட்கிறேன், இறுதியா இல்ல இது அது ஒரு பெருமைன்றது அர்த்தமா? அரசியல்ல இல்ல, தேவர் வந்து இந்த சமுதாயத்துல பிறந்தாருன்றதுனால அவருக்கு பெருமையா? இல்ல ஒரே நாள்ல பிறந்தாரு ஒரே நாள்ல இறந்தாருன்றதுனால அவருக்கு பெருமையா? அப்படி கட்டமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல, அது அப்படி ஏன் புரிஞ்சுக்கணும்? ஓகே, அப்ப அதையுமே பரவாயில்ல, கரெக்டா சரியான சொல்றீங்க. இறுதியா ஒரே இல்ல, அதுல நல்லா
அழகாக சொல்லியிருப்பார். அந்த பாட்டை சொல்லும் போதே அழகாக சொல்லியிருப்பார். துவங்கி அவர் பிறந்ததுலேருந்து நேதாஜியோட இணைஞ்சது, வேலூர் ஆஸ்பத்திரியில் இருந்து திருப்பி திருநகருக்கு வந்து இருந்து அவர் மறைஞ்சது வரைக்கும் பொழுது விடிந்ததையா புதன்கிழமை ஆனதையா. செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் இறந்துட்டார், புதன்கிழமை காலையில் அதான் நம்ம அடக்கம் பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணியிருந்தாங்கன்றதை அழகாக சொல்லி கடைசியில் முடிப்பார். அதுக்கும்போது பசும்பொன் சிங்கத்துக்கு பாவலராம் பச்சையப்பன் பாடிவிட்டார் கவிதொடுத்து, பசும்பொன் தந்த ஜோதி இது பார் முழுவதும் கியாதி அப்படின்னு சொல்லி தியாகி கியாதின்னு மாற்றி பாடியிருப்பார். அவர் எந்த இடத்துல அவர்லாம் ஒரு மேடை நாடக கலைஞர் குரு. அவர் இன்னைக்கு நாடக கலைஞர்களை பழைய ஆட்களை கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவேன், அப்படி ஜாதி மதம் கடந்து எல்லாரும் கண்ணீர் விட்டு கதர்ன நிகழ்ச்சி அது. இன்னைக்கும் தெய்வமா போட்டு என்ன இல்ல நீங்க இப்போ இந்த ஆட்கள் சொல்றது மாதிரி சொன்னீங்கன்னா, செல்லப்பாண்டியன் காமராஜ் ஆட்சியில் 62 சபாநாயகராக இருந்தார். அந்த செல்லப்பாண்டியன் மறவர் தான், தேவர் அதுதான் தேவர் சமுதாயத்தை தான். அவரை நான் எப்படி தலைவர்னு சொல்ல முடியும்? தேவர் 57 அவரை எதிர்த்து டிஎஸ் ஆதிமூல நாடார் தான் காங்கிரஸ் சீர்திருத்த கட்சியினுடைய வேட்பாளர். அவருக்கு தான் பிரச்சாரம் பண்ணியிருப்பார். செல்லப்பாண்டியனை செல்லாக்கா சாக்குங்கள் அப்படின்னு பேசியிருப்பார். 57 செல்லப்பாண்டியன் தோற்று போயிரு, 62 ஜெயிச்சு வந்து தான் சபாநாயகர் ஆவார். இல்லை, ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் உங்களை தோணும் போது பின்னாடி உள்ள காலங்களில் அந்த தேதி முதற்கொண்டு சொல்கிறீங்க. அதில் மாற்றுக்கிறதுல இறுதியாக ஒரே ஒரு கேள்வி முடிச்சு சொல்லுங்க. குறிப்பாக செந்தில் மலர் பேசியதை ஒருபோதும் ஏற்கவில்லை. நான் ஒரு ஊடகவியலானவும் அதை கண்டிப்பாக அதை எதிர்க்கத்தான் முன்பேன். குண்டி குசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவதாக சொல்வதை ஒருபோதும் ஏற்க முடியாது. மாற்று கருத்துல சில மாற்றுக்கு எதிர்ப்பு கருத்துக்களை நீங்க பகுத்தறிவாளர், பொது மேடையில் இப்படி பேசுறது சரியா? இல்லை, அது முறையல்ல. அதே சமயம் இன்னொரு கேள்வி சேர்த்து கேட்டேன், அதோட அது முறையல்ல என்பதை தான் முதல்ல சொல்லிடுறேன். ஆனால் அதே சமயத்தில் இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக தமிழ் தேசியவாதி சொல்கிறார், தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறார். இன்னொன்று குறிப்பாக இந்துத்துவத்தை அதை கூட கேசி திருமாரஞ்சி பேசணும்னு பார்த்துருப்பீங்க. இப்படியான மோதல் போக்கு சரியா இல்லை பார்க்குறீங்க? இமானுவேல் அவர் கேசி திருமாறன் பேசினதாக நான் பார்க்கல. இல்லை, அவர் ரொம்ப தேவேந்திரரோட ரொம்ப இணக்கமாக இருக்கிறார். அவர் பேசியிருக்காரு. இல்லை, அவங்க நிகழ்ச்சிகளெல்லாம் போய் வீடியோ தனி வீடியோவில் பேசியிருக்காரு. அப்படி அதை நான் என்ன பார்க்கல. ஏன்னா அவர் அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரி, இருந்தால் நான் பார்க்குறேன். இருந்தால் அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறவர், அது அப்படி பேசிக்க வேண்டியது இல்லை, அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. மூவேந்தர் மீடியான்னு நடத்துறாரு தினேஷின்னு ஒரு தம்பி. ஏன்னா அவருக்கு இப்போ நான் உங்களை வந்து பேட்டி கொடுத்தது மாதிரி அவருக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, அதான தார்மீக இல்லை. எங்களுக்கு அந்த பாரபட்சம் இதுகள்ல எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் அவரோட இருக்கை உறுதி செய்யறதான் நல்ல விஷயம். இல்லை, அந்த தம்பிகிட்டையும் இதே விஷயங்களை பேச. நீங்க இமானுவேல் உங்க வீட்டில் உங்க அப்பாவை, உங்க அம்மாவை, உங்க குலதெய்வத்தை நீங்க கும்பிடுறீங்க, உங்களுக்கு உங்க விருப்பம். என் வீட்டில் நான் என் பக்கம் தலைவரை, என் பக்கம் தாய் தகப்பனை நான் கொண்டாடுறேன். இது நீ கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு தடை விதிக்கிறதுக்கு எனக்கு அது இல்லை. என்ன நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதுக்கும் இது நம்ம 2 பேருக்கும் இல்லை தம்பி. நம்ம 2 பேருமே உழைப்பாளர், வேளாண்மை ஜாதி, இந்தியின் தமிழ்நாட்டினுடைய பூர்வ குடிகள். இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவன்லாம் தேவர் பேசாத தமிழ் தேசியத்தை ஒன்றும் புதுசாக ஏன்னா படிக்கலை. படிச்சிருந்தாங்கன்னா பேச மாட்டாங்க. இமானுவேல் கொலை வழக்கினுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி அதில் என்னென்ன எழுதியிருக்கு, என்னென்ன பேர்கள் போட்டுருக்கு? அப்படி எதில் இம்மானுவேல்னு தான் இருக்கு. நான் இதைத்தான் சொல்றேனே தவிர இவங்க சொல்றது மாதிரி முத்துராமலிங்கம்னு நான் பேசலை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்ன்றது ரெக்கார்டு நேம், கையெழுத்து போடும்போது அப்படி போட்டு எல்லாம் அவர் கெசட்ல இருந்து அவர் நினைக்கிறானா இமான் சேகரனான்னு சொல்லும்போது இல்ல இமானுவேல் நான் முதல்ல சொல்லிட்டேன். இமானுவேல் சேகரன்றது பேரு எப்ப வந்தது? இல்ல இன்னைக்கு தேவேந்திரன் எனக்கு எந்த நேர பாருங்க இதுல அது புரியுது. இன்னைக்கு தேவேந்திரன் பேரு மாத்திட்டாங்கல்ல, அதன் பேர் அழைப்பதானே கொஞ்சம் ஒருவேளை சரியும் கூட இருக்குது. மரியாதை கொடுக்கல இல்ல அந்த இப்ப நான் பேசுனா இப்ப தேவேந்திரன் சொல்றேன்ல, அவ்வளவுதான் நான் சொல்றேன்ல. ஆனா இந்த இல்ல இந்த ஆவணத்தை பத்தி பேசும்போது நான் இல்ல என்ன இருக்குன்னு தானே சொல்ல முடியும். இல்ல இதுல சொல்லும் போது நீங்க சொல்றது தவறு கிடையாது. என்ன இங்க இதே மாதிரி
அந்த சமாதான கமிட்டி கூட்டத்தில் 3 தரப்பாக கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரே இதில் அக்ரிமெண்ட் கையெழுத்து போடலை, தனித்தனி வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் இந்த தேவர் தரப்பில் 3 பேர், முத்துராமலிங்க தேவர், தோப்படப்பட்டி பெருமாள் குடும்பர், டிஎல் சசிவரண தேவர். இதில் 4 பேர் கையெழுத்து போடுறாங்க. பேர் இம்மானுவேல்னு இருக்கா, இம்மானுவேல் தேவேந்திரன் இருக்கா? இம்மானுவேல் தேவேந்திரன் இப்படி சொல்ல, அதை நான் சொல்லல நான். இல்ல இதுதான் இன்னைக்கு சில பேர் சொல்லலாம். இது இழிவுபடுத்துறது இல்ல, இது நோக்கம் இல்ல, எனக்கு அந்த நோக்கம் இல்ல. எனக்கு தான் நான் இவர் கூட பிறந்த தம்பி தொர்ராஜே நான் அண்ணேன்னு கூப்பிட்டுருக்கேன். இன்னொரு கேள்வி, ஏன் இல்ல இதுக்கான ஒரு சின்ன முடிச்சு கேள்வி ஒண்ணு என்னன்னா, ஒரு கிளை கேள்வி. இது ஏன் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப கல்லர் அகமுடையர் மறவர் இருக்கீங்க இல்லையா, ஒரு முக்குள சமூகம் இருக்கீங்கல்ல, அதுலயே கூட பாத்தீங்கன்னாக்கா மறவர் சமூகம் வந்து மாமன்னர்னு மருதுபாண்டி சொல்றது இல்ல, அவங்களுக்குள்ளே இவ்வளவு பிணக்கு இருந்துச்சுனாக்க அப்ப எங்களை எப்படி பாக்குறீங்களோ ஒரு டவுட் வரும். இல்ல இன்னைக்கு அரசியல் இன்னைக்கு அரசியல் அப்படி போயிருச்சு. எதை எடுத்தாலும் அந்த 69க்கு பின்னாலதான் உங்களுக்கு நிறைய ஜாதி சங்கங்கள் மாநாடுகள் நிறையவே நடந்திருக்கு காலங்காலமா. இல்ல 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 அந்த காலங்கள்ல இப்படி தனியா இல்ல சொல்றேன். 1934 முக்குளத்தோர் சங்கம் முதல் சங்கம், ராஜாராம் பாண்டியன் தலைவர், சேத்தூர் ஜமீன்தார் செயலாளர், இல்ல மதுரையில மாயாண்டி சேர்வ அன்னைக்கு 3 பேர் ஒன்னாத்தான் இருந்தாங்க. மூவேந்தர் பண்பாட்டு கழகம் 69ல் வந்துச்சு. அதுல இளஞ்சம்பூர் வழக்கறிஞர் செல்லத்தேவர் தலைவர், ராஜமாணிக்கம் கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸில் இருந்தவர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் செயலாளர், இப்போ வந்து பொருளாளர். இன்னைக்கும் ஓசிபிஎத்துக்கு முதல் வீடு சக்கர சேர்வை. இல்ல நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருந்தோம். இல்ல இன்னைக்கு தேவர் அது பிணக்கு ஏற்படுத்திக்கிட்டாங்க. உங்களுக்கு எனக்கும் சண்டை வந்துச்சுன்னா ஜாதி என்ன செய்யும்? ஏஆர் பெருமாள் அகமுடியர் தான். இது தெரியணும்ல, ஏஆர் பெருமாள் அகமுடியர் தான், தெரிஞ்சதானே? ஏஆர் பெருமாள் அகமுடியர் தான். அவர் பக்கம் தான் முத்துராமலிங்க தேவருடைய முடிசூடா மன்னர் பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு புத்தகம் எழுதினவர். 12 வயசுல இருந்து அவர் இன்னைக்கும் அவருக்கு அந்த அகமுடியர் மகால், அகமுடியர்களுக்கு பார்த்து 18 பெரிய தெருவில் இருக்கக்கூடிய 18 தலைக்கட்டுக்கு சொந்தமான அகமுடியர் மகால். அந்த அகமுடியர் மகால்ல ஒரு கல்யாண மகால், அதுக்கு பசும்பொன் தேவர் கல்யாண மகால்னு பேர் வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டிலே புல்லட் ப்ரூஃபோட ஒரு சிலை வச்சிருக்கு அப்படின்னா அருப்புக்கோட்டையில் அகமுடியர் மகாலில் இருக்கக்கூடிய சிலை தான் தேவர் சிலை. அவங்கெல்லாம் அங்கே கொண்டாடி தான் இருக்கிறாங்க. அது அது அந்த இடத்துக்கே போக வேண்டாம். அந்த இந்த விஷயம் பேசல நினைக்கிறேன், அதை மட்டும் சொல்லிருங்க நினைக்கிறேன். குறிப்பாக சொத்துக்கள் யாருக்கடா சொத்து கொடுத்துன்னு என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 2 குறும்புல கொடுத்துருக்காங்க, அந்த சொத்தையும் திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. யாரு கொடுத்தோம்னு இன்னைக்கு காலங்காலத்துக்கு எப்போ நீங்கள் பொய் சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. இறுதி அதுக்கு மட்டும் பதில் சொல்லி முடிச்சா நல்லா இருக்கும். இல்லை 1940 உச்சவரம்பு பயந்து பண்ணாரு அப்படின்ற அதையும் சொல்லணும். 1946 ஜமீன் விவசாயிகள் சங்கம்னு சொல்லி ஆரம்பித்து ஜமீன் ஒழிப்பு அப்படின்றதுக்கு ஒரு மாநாடு ராஜபாளையத்தில் நடந்தது. அது தேவர் தான் முன்னிலிருந்து நடத்துகிறார். ஏகே கோபாலன், இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட், ஆந்திராவிலேருந்து என்ஜி ரங்கா போன்ற விவசாய தலைவர்களெல்லாம் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த மாநாட்டில் தான் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்ற தீர்மானம் வந்தது. அந்த அடிப்படையில் இவர் தனக்கு சொந்தமாக தன்னுடைய ஜமீன்களில் நிலப்புலங்களில் வாரத்துக்கு குத்தகைக்கு உழுதுகிட்டு இருந்த விவசாயிகளுக்கு பூரா 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு சொல்லி உழுதுகிட்டு இருந்தவனுக்கெல்லாம் அவனவனுக்கு கொடுத்துட்டாரு. இது எழுதப்படாத, அதான் கேட்கிறேன், எழுதப்படாத. இதுவும் 46 1946. ஆமா ஆமா நிறைய இருக்கு, இல்ல நிறைய இருக்கு. அதுக்கு பின்னால இவர் பேர்ல 2000 ஏக்கர் இவர் பேர்ல எத்தனை ஏக்கர் கொடுத்துருக்காங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு? நிறைய இல்ல அந்த சர்வே நம்பர் உள்ள இன்னும் அதை பின்னால் 1900 இதை முடிச்சிடுறேன் முதல்ல. திருப்பி வந்து 1959 அவர் ஜெயிலில் இருந்து விடுதலையாகி வர்றாரு. விடுதலையாகி வந்து தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் எல்லா இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் போகிறாரு.
போய் வந்ததுக்கு பின்னால் இவரை சார்ந்திருக்கக்கூடிய சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதில் தன்னுடைய இரத்த சம்பந்தமான உறவினர்கள் 4 பேர் மித்தவங்க பூரா வந்து பழக்கத்தில் கட்சியில் கூட இருந்தவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. கல்லூரணின்னு சொல்லி இப்போ திருப்பாச்சத்தி பக்கத்தில் இருக்கும் கல்லூரணி முத்துராசு பிள்ளைன்னு சொல்லி அவருக்கு வந்து இப்போ சொத்து எழுதி வச்சுருப்பார். அந்த ஊரில் ஒரு பிள்ளைமார் கூட கிடையாது. ஆனால் முதுகுளத்தூர் கலவர நேரத்தில் நிலவியல் அடிப்படையில் முதுகுளத்தூர் எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். திருப்பாச்சேத்தியிலேருந்து சிவகங்கை படமாத்தூர் போகிற வரையில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஊர். அந்த ஊருக்காரங்க 149 பேர் மேலே கொள்ளை கேஸ் போட்டு வச்சுருந்தாங்க காங்கிரஸ் அரசில். இப்படியெல்லாம் இருந்தது. அப்புறம் அந்த 16 பேருக்கும் தான செட்டில்மெண்ட்டு 60 பண்ணுறாரு, 1960. சரி, ஆனால் நில உச்சவரம்பு பற்றி பேச்சு வந்ததே 61. அது சட்டமாக வந்தது 1972 பிப்ரவரியில். ஓகே, தமிழ்நாட்டுக்கு வந்தது 74. நில உச்சவரம்பு சட்டம் எப்போ வந்துச்சு எது என்னன்னே தெரியாமல் இன்னைக்கு இருக்கிற அரசியல் வச்சுக்கிட்டு உங்கள் அரசியல் அறிவுக்கு தகுந்தாப்புல பேசுவீங்களா? அரை அடி இன்னைக்கு கொடுக்க மாட்டேன்றான். எந்த கட்சி தலைவனை சொல்லுங்க 5 ஏக்கர் கொடுப்ப 4 ஏக்கர்னு. அது இல்லை என்ன இப்போ எவன் கொடுப்பான்? தான செட்டில்மெண்ட் பதிவு பண்ணி கொடுத்தது. ஆனால் திரும்ப வாங்கிக்கிட்டதான் ஒரு செய்தி இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த காலேஜ் ஆரம்பிச்சோம் இல்லை காலேஜுக்கு ஆரம்பிக்கிறோம். உசிலம்பட்டி கல்லர் கல்விக் கழகத்தினுடைய சொந்த கல்லர் காமன் பண்டுன்னு சொல்லி இப்போ பிரிட்டிஷ்காரன் பீரியடில் ரத்தமும் வேர்வை ஒரு ஏர்மாடு இருந்தால் 4 அப்படி சேர்த்த சொத்து. அது கல்லர் காமன் பண்டாக இருந்துச்சு. அது கல்லர் கல்விக் கழகமாக வந்துச்சு. அந்த கல்லர் கல்விக் கழகத்தினுடைய சொத்தை வச்சு அதை என்டோமெண்ட்டாக காமிச்சு உசிலம்பட்டியில் காலேஜ். இந்த கமுதி காலேஜில் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும்னு போது அதுக்கு நிலங்கள் வேணும், என்டோமெண்ட் ஆவதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தேவர் தனக்கு எழுதி வச்ச சொத்துக்களை இவங்களுக்கு திருப்பி தானமாக பண்ணி ரெக்கார்டாக என்டோமெண்ட்டாக காமிச்சாங்க. யார் யார் அந்த நிலங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கவுங்க தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். இப்போ வரைக்கும் செட்டில்மெண்ட் பிரகாரம். ஆமாம், எவிடன்ஸ் இருக்கு. அவங்க இன்னும் அந்த அவசியப்பட்ட வாங்க நான் கூட கூட்டிட்டு போறேன், நான் ஊருக்கு வெளியே நின்னுக்கிறேன். இல்ல ஊருக்கு வெளியே நின்னுக்கிறேன் தம்பி, நீங்க விசாரிச்சுட்டு வாங்க தம்பி. இல்ல இப்ப கூட ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டுருந்தாங்க. இந்த தம்பி ஒருத்தர் நல்லா இந்த மேலாநிலையத்தின் ஒரு காலேஜ் மீட்பு போராட்டத்துல எங்களோட இருந்த தம்பிகள் தான் இந்த கரிகாலன்றவரும் இந்த செந்தில் மலரும். சரி சரி. தேவர் காலேஜ் ஆரம்பிச்சு முக்கையா தேவர் காலேஜ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் ஆரம்பிச்சிருக்கலாம், மதுரையில் ஆரம்பிச்சிருக்கலாம், ஏன் கமுதியில் ராம்நாட்டில் ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். ரூரல் ஏரியாவில் கிராமப்பகுதி மாணவர்களுக்கு கல்லூரி கல்வி வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த கிராம பகுதியில் இந்த காலேஜ் ஆரம்பித்தார். விடுதலையில் சிறப்பு தலையங்க எழுதியிருந்தாங்க தெரியுமா? அந்த காலேஜ் ஆரம்பிச்சது பற்றி என்ன இல்லை. அப்போ எங்களை பாராட்டி பேசுறதும் இருக்கு. ஏன் அதை பற்றி பேச மாட்டேன்றீங்க? அது நடந்துதான் சொல்றோம். எங்க சொல்லியிருக்கீங்க? இல்ல நீங்க பெரியார் எல்லாரும் பெரியார சொல்லுவாங்க. இல்ல தம்பி, எல்லாரும் பெரியாருன்னு சொல்லுவீங்க. முத்துராமலிங்க பெரியாரின் வழித்தோன்றல். எப்படி? முத்துராமலிங்க பெரியாரின் வழித்தோன்றல் மூக்கையாத்தவருடைய பொன்விழா மலர்ல அவர் கட்டுறது. அதாவது அரசியல்ல வைக்கணும். WPA சவுந்தரபாண்டியன் நடார் ஜஸ்டிஸ் கட்சி ஒரு கடுமையா அவர் தேவர ஜஸ்டிஸ் கட்சி வரலாறு மறுக்க முடியுமா? பேசியிருப்பாரு, தேவர் கடுமையா பேசியிருப்பாரு. ஆனா அவருடைய மகளுக்கு கல்யாணம் பட்டியூரம்ஜி சவுந்தரபாண்டியன் நடார் மகளுக்கு கல்யாணம். பையன் வந்து பாளையம்பட்டி கணேசன் சொல்லி பின்னால் ஜட்ஜ் ஆனார், அவர் தான் மாப்பிள்ளை. அவங்க கல்யாணம் நாடாரில் இன்றைக்கும் உரமுறையில் ஒரு நோட்டு வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் போட்டு பதிவு பண்ணுற காலத்துக்கு முந்தியே நாடார் உரமுறையில் கல்யாணத்துக்கு ரெஜிஸ்டர் பதிவு பண்ணுற பழக்கம் உண்டு. ஒவ்வொரு உரமுறையிலையும் இன்னார் மகன் இன்னார் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் வந்து உறவினர்கள் தாய் தந்தை கையெழுத்து போடுவாங்க, வந்து பதிவு பண்ணுற பழக்கம் இருக்குது. அந்த இதில் இந்த பட்டிவீரப்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் மக கல்யாணத்தில் தேவரும் சிவராஜ் பிள்ளை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
சபாநாயகராக இருந்தவர். அவர் வந்து அன்னைக்கு இருந்தபடி ஹரிஜன் பட்டியலினத்தவர், சிவராஜ் பிள்ளைன்னு பேர். அவர் சபாநாயகர். அவரும் தேவரும் கையெழுத்து போட்டிருப்பாங்க, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். அப்போ அரசியலை கடந்து குடும்ப ரீதியான ஒரு நட்போடு அவங்கெல்லாம் இருந்தாங்கன்றதை மறந்துட்டு அந்த இணக்கமா இருந்தாங்க. நீங்க உங்களுக்கெல்லாம் என்னைக்கு வரப்போகுது சமூக நல்லிணக்கம்? இல்ல அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லையே, அப்படித்தான் வேணும்னு இல்ல நினைக்கிறேன். அதையெல்லாம் எங்க பேசுறீங்க? வரணும்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல, ஆனா அது இது இருந்ததுங்க, வரணும்னு இல்ல. ஏற்கனவே இருந்ததை கெடுத்து குடிச்சவரை தொலைச்சு வச்சிருக்கீங்க. அதான் சொல்ல, அது திரும்ப வரணுங்கிறதுக்காக நம்மளோட கேள்வி இல்ல. கருத்து வருவார்கள், கட்சி வருவார்கள், இருக்கலாம். நான் பேசுறேன், அதை தாண்டி கொச்சப்படுத்தும் போது பிரச்சனை வருது. இல்ல தனி மனுஷனா எனக்கு தேவரை பத்தி இவ்வளவு இழிவா பேசிட்டார் என்ற கோபம் என் மனசுக்குள்ள இருந்தாலும், நான் ஒரு அரசியல் தளத்தில் அரசியல் தலைவராக இருந்து இன்னைக்கு தேவரை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் அப்படின்றதுனால அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இன்னைக்கு தம்பி செந்தில் மல்லர்னு சொல்லி அவர் இதுக்கு முன்னால் பேசுனதெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுது புரியுது புரியுது. இதுதான் ஒரு இந்த பக்கம் தான் வேணும். இல்லை, ஒரு தீசிஸ் அவர் எழுதுனது மீண்டலும் பாண்டியர் வரலாறு, ஜெயலலிதா பேரில் அதுக்கு தடை போட்டாங்க. தலைவர் வந்தார்ல அவருமே, தலைவர் இல்ல கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு ஜெயிலுக்குள்ள போனாரு. ஆனா இப்ப இதுக்கு போயிட்டு ஒரு அது மாதிரி ஒரு என்னுடைய அந்த எஃப்ஐஆர் பார்க்கும்போது நியூசன்ஸ் கேஸ், பெட்டி கேஸ்ன்னு சொல்றது. ஓ சரி சரி. எதுக்கு தலைமறைவு? ஓகே ஓகே ஓகே. இறுதி என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுடைய குறுக்கிடலாம் உங்களுடைய சரியான. என்னை பொறுத்தளவுல அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் தாஜியோட தேவர் வந்து 10ஓட 11 சேர்ந்த அந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது ஃபவுண்டர் லீடர்கள், ஸ்தாபக தலைவர்களில் ஒருவர் முத்துராமலிங்க தேவர். அவருடைய அரசியல் நெறி நேதாஜி வழிவந்தது, அவருடைய ஆன்மீக நெறி வள்ளலார் வழிவந்தது. அவருக்கு ஜாதி பேதங்கள்லாம் கிடையாது. அவரை வச்சு ஜாதி ரீதியாக சண்டை போடுறதும் முழுக்க முழுக்க தப்பு. அவர் அந்த காலங்க 57 அவர் கைது செய்யப்பட்ட அந்த பேச்சிலேயே பேசும்போதே சொல்லுவார், என்னை தலைவனாக ஏற்றுக்கொண்ட யாரும் ஹரிஜன மக்களுக்கு இன்னல் விளைவித்தார்களே ஆனால், அன்னைக்குள்ள சொல்ல முடியல. ஆமா, ஹரிஜன மக்களின் இன்னல் விளைவித்தார்களே ஆனால் என் இதயத்தை பிளந்து ரத்தத்தை குடித்த பாவத்திற்கு ஆளாவீர்கள் அப்படின்னு பேசியிருப்பார். அதை விட பெரிய வார்த்தை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீங்கள் தேவமார் கூட சண்டை போடுங்க தம்பி, தேவரோட சண்டை போடாதீங்க. ஓகே, ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களோட பேசும்போது நான் உங்களோட ரொம்ப அனுபவத்தில் குறைந்த ஒரு சின்ன வயது உடைய நபர். ஆனால் நீங்கள் உங்களுக்கு பல்வேறு எவிடன்ஸோட அந்த தேதிகளோட வரலாற்று நிகழ்வுகளோட அந்த சம்பவங்களோட ஒப்பிட்டு பல விஷயங்களை சமரசமின்றி, உங்களுக்கு எதிரான கேள்விகளுக்கு கூட சமரசமின்றி வெளிப்படையாக பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல இவ்வளவு நீண்ட நேரம் எங்களுக்காக ஒதுக்கிற மாதிரி நன்றி சார். நன்றி. எனக்கு இப்போ நான் பேச வரணும்னு உட்காந்து கூப்பிட்ருக்கீங்கன்னு சொன்ன உடனேயே சில பேர் பேசுனாங்க. சரி, என்ன அங்கே போறீங்களாண்ணா? அவங்க இருக்கட்டுமே, அவ்வளோதான். பெரியார் இருக்கட்டும், அவங்க சம்பதியில் இருக்கிறாங்க. ஏன் அர்ஜுன் சம்பத்தி நான் பெற்றிருக்கேன் இல்ல சொல்றேன். இல்ல இப்படி சில பேர் இருப்பாங்க. என்னைய பொறுத்தளவுல நாங்க ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்திற்கு இப்படி ஒரு பார்வை கிடையாது. ஓகே, இன்னும் சொல்ல விமர்சனம் ஃபார்வர்ட் பிளாக் இடதுசாரி கட்சி என்ன இல்ல, நாங்க அப்படி நல்ல சாதிய இல்ல காங்கிரஸ்காரங்களை கூட பேசும்போது நான் பேசுவேன். ஓகே, காங்கிரஸும் ஃபார்வர்ட் பிளாக்கும் காங்கிரஸுக்குள்ள தான் ஃபார்வர்ட் பிளாக்கு, காங்கிரஸும் ஃபார்வர்ட் பிளாக்கும் பங்காளிகள். அது சொத்து சண்டை போடுறதுக்கு மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமாக மரியாதையும் அன்பும் பகிர்ந்துக்கிறதுலையும் பங்காளிகள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த சின்ன வயசுலேயே. அதனால் எங்கள் தலைவர்கள், எனக்கு வாட்ச தலைவர்கள், தலைவர் முக்கியத்தவர்கிட்டருந்து முத்துராமலிங்க தேவரை பார்த்துருக்கேன். ஓகே, ஏன்னா சசிவர்ண தேவர், முக்கிய தேவர், ஏஆர் பெருமாள், ஆண்டி தேவர், சந்தானம், வல்லரசு வரைக்கும் எல்லாரு கூடயும் நான் பயணிச்சிருக்கிறேன். இந்த தலைவர்களுக்கு இருந்த ஒரு பெருந்தன்மையான குணம், அரசியல் அறிவு, ஒரு இணக்கமான பொது ஜனங்கள்கிட்ட ஒரு இணக்கமான போக்கு இன்னைக்கு காணப்படாமல் போனதுக்கு பல்வேறு காரணங்கள். அதை பின்னால் ஒரு தடவை கூட நம்ம பேசுவோம். இந்த அதனால் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்திற்கும்
ஜாதி ரீதியான சிந்தனை எந்த காலத்துலேயும் கிடையாது. ஓகே. அன்னைக்கு காமராஜரும் நேருவும் இவரை முக்குளத்தோர் தலைவராக முத்துராமலிங்க தேவரை ஆக்கி பார்க்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அதில் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க. இந்த இவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னதுக்கு பின்னாலையும் 62ல் அவர் பெரும்பான்மையாக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்திருந்தார். இவங்க சொல்கிற மாதிரி வட்டார தலைவராக இருந்திருந்தால் ரெட்டை தொகுதியில் ஜெயிச்சிருக்க முடியாது. இவர் சிலை வச்சிருக்க முடியாது, ஸ்டாம்ப் போட்டிருக்க முடியாது. ஒரு சாதாரண இன்னைக்கு எத்தனையோ இப்போ வசதி வாய்ப்புகளில் நிறைய தேவரை விட கூடினவங்கள்லாம் இருக்கிறாங்க, அரச பரம்பரையில் வந்தவங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை தேவருக்குன்னா தேவருடைய ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம். அரசியலில் தனக்கு ஏற்பட்ட மனதால் ஏற்றுக்கொண்ட எந்த இதுகளுக்கும் எதிரி இன்னொன்று வந்துருச்சா எந்த நிலையிலையும் சமாதானம் செய்து கொள்ளாத ஒரு தன்மையோடு இருந்த ஒரு தனி அரசியல். ஓகே. அவரை சரியாக புரிஞ்சுக்கங்க. நன்றிங்க. நன்றி.